ஒரு கிராமத்தில் 2 கொக்குகளும் ஒரு ஆமையும் நண்பர்களாக பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு தேவையான உணவுகளுக்கு அங்குள்ள தண்ணீர் குளத்தையும் பகிர்ந்து வந்தன. நீண்ட நாட்களாக கொக்குகள் ஆமைக்கு உணவளித்தும் ஆமை கொக்குகளுக்கு உணவு அளித்தும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஆனாலும் ஆமைக்கு தற்புகழ்ச்சி அதிகம். அது கொக்குகளிடம், எனதருமை நண்பர்களே, நீங்கள் பறக்கத்தான் முடியும். ஆனால் நான் ஆழமான குளத்தில் மூழ்கி சென்று அரிய வகை மீன்களை பிடித்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று அதன் திறமையை கூறியது. நாட்கள் சென்றன. இந்த முறை கடுமையான வறட்சி ஏற்பட்டு அதனால் அந்த குளமும் விரைவாக தண்ணீரே இல்லாமல் வற்றிவிட்டது. ஆகவே நண்பர்கள் நீர்நிலையுள்ள வேறு புதிய இடத்தை தேடும்படி ஆகிவிட்டது. அதன்படி கொக்கானது ஆமையிடம், நண்பரே, நான் வேறு இடம் சென்று நீர்நிலையுள்ள பகுதியை பறந்து சென்று பார்த்து வருகிறேன். அங்கு நமது புதிய வாழ்க்கையை தொடரலாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டது. அதற்கு ஆமை, எனக்கு உங்களைப் போல் பறக்க தெரியாது. ஆகவே உயிர் போகும் வரை இப்படியே இங்கிருந்திருந்து சமாளிக்க வேண்டியது தான் என்று மிகுந்த துயரத்துடன் கூறியது. மறுதினம் 2 கொக்குகளும் பறந்து சென்று புதிய தண்ணீருள்ள குளத்தை தேடி பிடித்து மகிழ்ச்சியுடன் திரும்பின. நண்பரே, நாங்கள் ஒரு புதிய குளத்தை கண்டுபிடித்துள்ளோம். நீங்களும் எங்களுடன் வாருங்கள். நாங்கள் உங்களையும் அங்கு கொண்டு செல்கிறோம். புதிய வாழ்க்கையை அவ்விடத்தில் தொடரலாம் என்று கொக்குகள் ஆமையிடம் சொல்லியது. அதற்கு ஆமை, என்னையும் எப்படி அங்கு கொண்டு செல்வீர்கள் என கேட்டது. நாங்கள் இருவரும் ஒரு நீளமான மரக்கிளையின் துண்டை இருபக்கமும் அலகுகளால் பிடித்துக்கொள்கிறோம். நீங்கள் அந்த மரக்கிளையை வாயால் கவ்வி பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மரக்கிளையை தூக்கிக் கொண்டு பறந்து புதிய இடத்திற்கு செல்கிறோம் என கொக்குகள் பதில் அளித்தன. அதன்படியே ஆமை மரத்துண்டை தன் வாயால் கவ்வி பற்றிக் கொண்டது. கொக்குகள் பறக்கத் தொடங்கின. புதிய குளத்திற்கு அருகிலும் சென்றுவிட்டன. ஆனால் தற்புகழ்ச்சி கொண்ட ஆமையோ, பாருங்கள், இப்போது நானும் பறக்கிறேன், ஆகவே நானே எல்லோரிலும் மேலானவர் என சொல்ல நினைத்து வாயையும் திறந்த மாத்திரத்தில் உயரத்திலிருந்து கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக குளத்தின் மிக அருகிலேயே விழுந்ததால் ஆமைக்கு தீங்கு ஒன்றும் நேரவில்லை. இந்த செயலே ஆமைக்கும் ஒரு பாடமாகவும் அமைந்தது. அப்பொழுதிலிருந்து ஆமை தற்புகழ்ச்சியையும் கைவிட்டுவிட்டது. தற்புகழ்ச்சி இல்லையேல் வீழ்ச்சியும் இல்லை.